Hi friends, welcome to Kitchen Queen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உன்னக்காய். இது வந்து மலபார் ஸ்பெஷல். இது வந்து மலபார் கேரளாக்காரங்களாம் வந்து டீ கடையிலலாம் கூட இது ரொம்ப அவைலபிளாக கிடைக்கும் உங்களுக்கு. இது நம்ம எப்போவுமே வடை பஜ்ஜி அந்த மாதிரி செஞ்சு பார்க்குறோம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்வீட் ரெசிப்பியாக நம்ம செஞ்சு பார்க்கலாம். அதனால நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 2 நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். நேந்திரம் பழம் எடுக்கிறதுல தாங்க இதில் ஒரு ட்ரிக்கே இருக்குது. இது வந்து ரொம்ப பழுத்த பழமும் எடுக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப காயாக இருக்க பழமும் எடுக்கக்கூடாது. தோல் மட்டும் மஞ்சளாக இருக்கணும். பட் நீங்கள் வந்து அழுத்தி பார்த்தீங்கன்னா அழுத்தக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும் பழம். பாருங்கள், நான் அந்த மாதிரி 2 பழம் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நடுவில் உள்ள விதைலாம் இருக்கும் இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே எடுத்துடணும். அந்த பிளாக் கலர் விதை இருக்கிற போர்ஷனை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பழத்துலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து ஆவியில் வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ மேலே தட்டில் எல்லா பழத்தையும் வெட்டின பழத்தை அடுக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை நல்லா வேக வச்சிடலாம். இது வந்து நல்லா வேகணுங்க. உங்களுக்கு வந்து டூத் பிக் வச்சு நீங்கள் குத்தி பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், நல்லா மசிஞ்சு வெந்திருக்குன்றது. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது ரொம்ப நேரம் டைம் எடுக்காது, ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பு எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து முந்திரி பருப்பு கொஞ்சமும் பாதாம் பருப்பும் கொஞ்சம் உலர்ந்த திராட்சையும் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 3 பத்த தேங்காவை இந்த மாதிரி திருவி எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்த்துட்டு அதையும் இதோட நல்லா வதக்கி விட்டுடலாம். தேங்காய் வந்து ரொம்ப அப்படியே முருகலாக பொரியணும் அப்படிலாம் கிடையாது. லைட்டாக ஒரு நிமிஷம் நீங்கள் வதக்கி விட்டாலே போதும். இப்போ வந்து இது நல்ல வாசனையாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி சேர்க்கும் போது இதனோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 2 ஸ்பூன் அளவு வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு அதிகமாக தேவைன்னா நீங்கள் 3 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கோங்க. இந்த ஐட்டமுக்கு எப்போவுமே வெல்லம் அந்த மாதிரிலாம் சேர்க்க மாட்டாங்க, வெள்ளை சர்க்கரை மட்டும் தான் சேர்ப்பாங்க. இப்போ வந்து பழம் நல்லா வெந்துருச்சு. அதை எடுத்து இந்த மாதிரி மேஷர் இருந்ததுன்னா வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இல்லாக்கிட்டே உங்ககிட்ட மத்தோ இல்லைனா டம்ளர் இருந்தால் கூட அந்த அடிப்பாகத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி குழைவாக மசிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிலாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி மசிச்சுக்கணும். நல்லா மசித்த பிறகு நம்ம கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். சப்போஸ் உள்ளே கொஞ்சம் கட்டி மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் நல்லா உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பார்க்குறதுக்கு பாருங்கள், இது பழத்தில் செஞ்ச மாவு மாதிரியாக இருக்குது. இது வந்து கடலை மாவு மாதிரி இருக்குது இல்லைங்களா, ஆனால் இது வந்து வாழைப்பழம் தான். ஒரு லெமன் சைஸில் ஒரு சின்ன உருண்டையாக நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டின பிறகு நல்லா இந்த மாதிரி தட்டையாக அழுத்திக்கோங்க. நார்மலாக நம்ம வந்து கொழுக்கட்டைக்கெல்லாம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி தட்டையாக எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், நம்ம தட்டியாச்சு. இப்போ நடுவில் அதனுடைய ஃபில்லிங்கை வச்சுக்கலாம். நல்லா வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. இது மடித்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி உருட்டி விடணும். ஆக்சுவலி இதுக்கு வந்து உன்னக்காய்ன்னு எதுக்கு பேருனா, உன்னக்காய்னா மலையாளத்தில் வந்து பஞ்சு மரம் இருக்குது இல்லைங்களா, அதுதான் உன்னக்காயின்னு வாங்க. அதில் வரும் இல்லைங்களா அந்த காய், அந்த பச்சை கலரில் நம்ம கூட நிறைய பார்த்துருப்போம். அந்த காயோட ஷேப்பில் இது இருக்கிறதுனால தான் இது உன்னக்காயின்னு அவங்க பேர் வச்சுருக்காங்க. இப்போ வந்து நான் எடுத்த 2 பழத்துக்கு 7 வந்தது உன்னக்காய். இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து வாழைப்பழமும் உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கும் நல்லாவே வெந்திருக்கு. இது வெளியில் வந்து கொஞ்சம் நல்லா முறுமுறுப்பாக இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பட்டுன்னு வந்து இது பழம் இல்லைங்களா, அதனால் பிடிச்சிரும் உங்களுக்கு. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே நீங்கள் எடுத்துக்கலாம். இது சாப்பிட்றதுக்கும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பசங்கள்லாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா உள்ளே வந்து நமக்கு முந்திரி பருப்பு, தேங்காய், சீனிலாம் இருக்கிறதுனால நல்லா ஸ்வீட்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய்.